வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமது தாய் திரு அவையின் மாபெரும் வணக்கத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனின் நிலையான வான்வீட்டில் நுழைந்திருப்பது நம்மை எல்லாம் மீளா துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. திரு அவையில் பல்வேறு மறுமலர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் வித்திட்டு கிறிஸ்துவின் பல்வேறு பரிமாணங்களை உலகிற்கு அடையாளம் படுத்தி நம்பிக்கையின் நாயகனாகவும் எளிமையின் திருத்தந்தையாகவும் வலம் வந்து நம் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். எளிமையில் இறைவனை கண்ட புனித பிரான்சிஸ் அசிசியாரின் பெயரை தாங்கிய முதல் திருத்தந்தையான இவர் நம்மோடு இல்லை என்பது மாபெரும் இழப்பு. ஆண்டவர் இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்து தன் வாழ்க்கை முழுவதிலுமே திரு அவைக்காக சிறப்பாக பணியாற்றி புதிய பாதையில் திரு அவை பயணிக்கவும் கிறிஸ்துவின் உண்மை ஒளியை பாதையை உலகறிய செய்யவும் இரக்கத்தின் திருமுகமாகவும் விளங்கவும் ஆன்மீக எழுச்சியை மானுடன் அடையவும் பல முன்னெடுப்புகள் முயற்சிகள் வழியாக தன்னிகரில்லா தலைவராக திகழ்ந்தவர். சீடத்தின் ஆழம் கண்டு அளவில்லா இரக்கம் கொண்டு அவனியில் இறைமகன் இயேசுவின் உண்மை சீடராய் உவப்புடன் பணியாற்றி நற்செய்தியின் விழுமியங்களுக்கு மிகச்சிறந்த சாட்சியாய் வாழ்ந்தவர். எளியவர்களை நேசித்து தன் ஆடுகளின் வாசனைகள் நுகர்ந்து ஏழைகள் சார்பில் நின்று ஏற்றமிகு திருத்தந்தையாய் நம் இதயங்களில் வாழும் புனிதராய் வலம் வந்தவர். இது போன்ற எளிமையும் பணிவும் தாட்சியும் பரிவுள்ளமும் தாயுள்ளமும் கொண்ட திருத்தந்தையை நாம் பெற்றிருப்பது அரிதே, அஃது பெரிதே. இப்படிப்பட்ட மாபெரும் திருத்தந்தையை இழந்திருக்கின்றோம். அவரது வாழ்க்கை நமது மாபெரும் சாட்சியத்தை தாங்கி வருகிறது. இயேசுவின் சீடராய் வாழ அவரை போல முயற்சி எடுப்போம். அவரது ஆன்மா ஆண்டவரின் திருக்கரங்களில் தவழ இறைவேண்டல் செய்வோம். அவரது பிரிவால் ஆழ்ந்த துயரத்தில் முழுகியிருக்கும் நமக்கு இறைவன் தாமே ஆறுதல் அளிக்கவும் ஆற்றல் அளிக்கவும் மன்றாடுவோம். நிலையான பேரிரக்கம் இறைவன் இவருக்கு அளிக்குமாறு இறைவேண்டல் செய்து ஆயர் தந்தையோடு இணைவோம் இத்திருப்பலியில்.
பெயராலே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நினைவேந்தல் திருப்பலி இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். மறைந்த நம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய நினைவேந்தல் திருப்பலிக்கு நம்முடைய ஆயர் அவர்கள் சார்பாகவும், ஆயரின் பொதுபதில் குரு அருட்தந்தை எஸ்தாக்கியூஸ் அவர்கள் சார்பாகவும், இந்த மறைமாவட்ட குருக்கள், துறவரத்தார் அனைவர் சார்பாக, இறைமக்கள் சார்பாக உங்களை திருப்பலிக்கு அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இரக்கத்தின் ஆண்டிலே இயேசுவுக்கு ஒரு அழகான ஒரு பெயரை சூட்டினார். இரக்கத்தை பற்றி அவர் பேசுகிற போது, இரக்கத்திற்கு மறுபெயர் ஒன்று இருக்குமானால் அது இயேசு கிறிஸ்து என்கிற அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்து, இந்த உலகம் இரக்கத்தினால் இயக்கப்பட வேண்டும் என்கிற ஆழமான செய்தியை கொடுத்தவர். Another name of mercy is Jesus Christ. நம்முடைய ஆயரவுகள் கடந்த திங்கட்கிழமை நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்ஸ் அவர்களுக்காக இந்த ஆன்மீக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிற போது அழகாக சொன்னார், மனிதநேயத்துக்கு ஒரு பெயர் இருக்குமானால் அது திருத்தந்தை பிரான்சிஸ் என்று சொன்னார். இன்றைக்கு மனிதநேயத்தினுடைய முகமாக, முகவரியாக, அடையாளமாக இன்றைக்கு காணப்படுகிறவர் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய திருத்தந்தையுடைய மறைவை ஒட்டி பல்வேறு இரங்கல் செய்திகள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது சிறப்பாக மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் கூட சொல்கிறார்கள், இந்த திருத்தந்தையுடைய இழப்பு ஒரு கத்தோலிக்க திருவைக்குடைய இழப்பாக கருதக்கூடாது, மாறாக மானுடத்தில் மனிதநேயம் வாழ வேண்டும் என்கிற அனைத்து தரப்பினை உட்படுத்தி, இயற்கையும் உட்படுத்தி சிந்தித்த ஒரு மாபெரும் மனிதர் என்று எல்லோரும் புகழாரம் நம்முடைய திருத்தந்தைக்கு சுட்டி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது போன்ற ஒரு திருத்தந்தையுடைய காலத்திலே நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்வது நமக்கு மிகப்பெரிய பெருமை. வெறும் இறையாட்சி விழுமியங்களை புத்தகங்களிலும் அல்லது பல்வேறு கலந்துரைகளிலும் நாம் கேட்டிருப்போம் அல்லது வாதித்திருப்போம். அதையெல்லாம் நம்மளுக்கு நெருக்கமாக நம் கண்களும் காதுகளும் உள்ளமும் உணர்ந்திட, நம் கைகள் செய்திட, கால்கள் நடந்திட அவர் அதை நம் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தியவர். எதையும் விட்டு வைக்கவில்லை. எதை உலகம் பேச மறந்ததோ, குறிப்பாக அடித்தட்டு மக்கள், இயற்கை, ஏழைகள் என மறக்கப்பட்ட மனிதர்களையும் மறைக்கப்பட்ட இயற்கையும் மீண்டுமாக அவர் வலியுறுத்தி, இந்த திருவை இப்படியான ஒரு பயணிக்கும் திருவையாக, கூட்டூர் இயக்க திருவையாக, எதிர்நோக்கி திருப்பயணிகளாக நாம் நகர்ந்திட வேண்டும் என்று நம்மை உருவாக்கியவர், கொடுத்தவர். இயேசு கிறிஸ்து பற்றி பேசுகிற போது பிலிப்பி திருமுகத்திலே அவர் இறைநிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க ஒன்றாக கருதாமல், அவர் அந்த நிலையை விட்டு இறங்கி மனிதராக பிறந்து, அதுவும் சிலுவைச்சாவை ஏற்றும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிவர் ஆனார் என்று பார்க்கிறோம். இந்த மனுவரிடத்திலே அவர் எந்த அளவிற்கு கடவுள் தன் தன்மையை விட்டு நாம் இறைநிலைக்கு செல்வதற்காக அவர் இறங்கி கொண்டார், வெறுமையாக்கினார், உடைத்து கொண்டார் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்க கேட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதே ஒரு இறைநிலையிலே, அந்த ஒரு இறை மனநிலையிலே பவுலா சொல்வது போல கிறிஸ்துவின் மனநிலையே உங்களுள் இருக்கட்டும். பொதுவாக திருத்தத்தை பற்றி சொல்கிற போது ஒன்று சொல்லுவார்கள், அடியாருக்கெல்லாம் அடியார். அவர் கையெழுத்திடும் போது சர்வெண்ட் ஆஃப் ஆல் சர்வன்ட், சர்வன்ட்ஸ் ஆஃப் சர்வன்ட் சொல்லுவாங்க. அதை வெறுமனே ஒரு கையெழுத்திடுகிற ஒரு வார்த்தைகளாக மட்டும் வைத்து விடாமல், இன்றைக்கு உண்மையிலேயே அவர் எளியவராக, நம்மதிலே ஒரு புனிதராக இன்றைக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம் எல்லோருமே இழந்திருப்பது ஒரு மாபெரும் மனிதரை, ஒரு மாபெரும் திருத்தந்தையை. ஆகவே நம்முடைய திருவை
ஒரு புதியதொரு உருமாற்றத்தோடு ஒரு புதிய ஒரு முகத்தோடு பயணிக்கிற இயேசுவின் மணலில் பயணிக்கிற ஒரு திறமையாக நம்மை உந்தித் தள்ளியவர், நமக்கெல்லாம் உரு கொடுத்தவர், வழிகாட்டியவர் திருத்தந்தை. ஆகவே இந்த நாளிலே மறைந்த திருத்தந்தை அவர்களுக்காக ஜெபிக்கிற வேளையிலே அவர் காட்டிய வழியில் நாமும் நடப்போம் என்கிற உறுதி எடுப்போம். அவருடைய இழப்பால் வாடுகிற ஒட்டுமொத்த உலக மக்களுக்காகவும் இன்னும் சிறப்பாக அவ்விரும்பி தேடிய ஏழை எளிய மக்கள், இயற்கை புலம்பெயர்ந்தவர்கள், அகதிகள், இவர்களுக்காக திருப்பிலே சிறப்பாக மன்றாடுவோம். நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இந்த திருக்கொண்டாட்டத்திற்காக தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இறைவா, உமதுக்கு வியப்புக்குரிய உமது ஏற்பாட்டினால் உமடியாராகிய திருத்தந்தை பிரான்சிஸ் உமது திரு அவைக்கு தலைமை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு உலகில் திருமகனின் பதிலாளியாக பணியாற்றிய அவர் திருமகனாலேயே நிலையான ஆட்சியில் ஏற்றுக்கொள்ளப்பட அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, 13 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் கல்வியறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவைக் கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 9 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபொழுது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் 2 வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாட்டுங்கள் என்றுரைத்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கின்றேன். இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு நடக்கின்றார், நமக்குள்ளிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார், நம்மை செயலாற்ற வைக்கின்றார் என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டாடுகின்ற காலம் இந்த பாஸ்கா காலம். இந்த பாஸ்கா எண்கிழமையில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிற நம்முடைய அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு வாழ்கிறார், நம்முடைய பயணத்தில் அவரும் கலந்து கொண்டு நம் கரம் பிடித்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாமும் தைரியத்தோடு துணிச்சலோடு தீமைகளை அநீதியை எதிர்த்து போராட நமக்கு அவர் வலிமை தந்து கொண்டிருக்கிறார் என்பதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு மிக தெளிவாக விளக்கி காட்டிய ஒரு திருத்தந்தை நம்முடைய அன்புக்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்பதற்கு உன்னதமான சாட்சிகளாய் இருந்திருக்கின்றன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, திரு அவைக்கு ஒரு புதிய முகத்தை கொடுக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். திரு அவைக்கு ஒரு புதிய முகத்தை கொடுக்க வேண்டும். இறுக்கமான ஒரு முகம் திரு அவைக்கு தேவையில்லை. இரக்கமான ஒரு முகம்தான் திரு அவைக்கு தேவை என்பதை உணர்ந்த
நல்ல ஆயன் நம்முடைய திருத்தந்தை அவர்கள். நாம் இறுக்கமாகவும் கடுமையாகவும் சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் முன்னிலைப்படுத்தி வாழ்ந்ததனால் பல்லாயிரக்கணக்கான மக்களை நாம் இழந்திருக்கிறோம். நம்மை விட்டு வேறு பாதையிலே அவர்கள் சென்று விட்டார்கள் என்பதை பலமுறை வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆகவே திரு அவைக்கு ஒரு புதிய முகம் தேவை. இந்த முகத்தை காண்கிறவர்களெல்லாம் நாம் இங்கே செல்லலாம். அந்த முகம் நம்மை அழைக்கிறது. அந்த முகத்தின் புன்முறுவல் வாருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்று எல்லோரும் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முகத்தை இன்று திரு அவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய தீராத ஆசை. நம்முடைய திரு அவை செத்துப்போன ஒரு நிறுவனமாகிவிடக்கூடாது என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். எத்தனையோ நிறுவனங்களை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். பவர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவைகளை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஆனால் காலப்போக்கில் இந்த பவர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் என்னவாகின்றன? காணாமல் போய்விடுகின்றன. ஆகவே திரு அவை ஒரு பவர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷனாக, ஒரு நிறுவனமாக இருந்துவிடக்கூடாது. நம்முடைய திரு அவை ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும். கூட்டு ஒருங்கு இயக்க திரு அவை. அனைவருமாக கரங்கோத்து ஒன்றாக பயணிக்கின்ற ஒரு திரு அவை. எதிர்நோக்குடன் பயணிக்கின்ற ஒரு திரு அவையாகத்தான் நம்முடைய திரு அவை இருக்க வேண்டும் என்பது அவருடைய மாறாத ஆசை. அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, நான் விரும்புவது செத்துப்போன ஒரு நிறுவனத்தை அல்ல. ஆனால் இன்றைக்கு திரு அவை, நான் விரும்புகிற திரு அவை எப்படி இருக்க வேண்டும்? நடமாடும் ஒரு மருத்துவமனையாக இருக்க வேண்டும். மொபைல் கிளினிக். அடிக்கடி நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இதை சொல்லுவார்கள். The church is called to be a mobile clinic, a mobile hospital. ஏனென்றால் இந்த உலகிலே மக்கள் அடிபட்டு காயம்பட்டு ஆங்காங்கே வீதியிலே கிடக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஆயர்களே, நீங்கள் குருக்களே, நீங்கள் அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு மக்கள் என்னிடம் வரட்டும் என்று காத்திருக்காதீர்கள். மக்கள் வீதியில் விழுந்து கிடக்கிறார்கள், அடிபட்டு கிடக்கிறார்கள், காயம்பட்டு கிடக்கிறார்கள். அங்கே போய் அவர்கள் காயத்துக்கு மருந்து போடுங்கள், அவர் நோய்க்கு சிகிச்சை பாருங்கள். இப்படி நீங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருங்கள். அப்படித்தான் ஒரு திருச்சபை இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார் நம்முடைய திருத்தந்தை அவர்கள். அப்படி ஒரு புதிய முகம் நம்முடைய திரு அவைக்கு தேவை என்பதை நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய தலைமை பீட பணிவாழ்வு முழுவதும் தன்னுடைய நோக்கமாக கொண்டிருந்தார். உலக அமைதிக்கு எப்பொழுதெல்லாம் பங்கம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் துணிச்சலோடு குரல் எழுப்பியவர். இந்த உலகத்தில் மிகவும் வல்லமை வாய்ந்த நாடு என்று சொல்லப்படுகிற
அமெரிக்கா, அந்த அமெரிக்காவின் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக கூட பேசியிருக்கிறார். அவர் சுவர் எழுப்ப வேண்டும், மக்கள் உள்ளே வராதபடி ஒரு பெரிய சுவர் எழுப்ப வேண்டும் அவர் என்று சொன்னபோது எதிர்ப்பு குரல் விடுத்தவர் நம்முடைய திருத்தந்தை அவர்கள். ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் சமுதாயத்தின் விளிம்பில் வாழ்கிற மக்களுக்கும் அனாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் புலம்பெயர்ந்தோருக்கும் எப்போதுமே குரல் கொடுத்தவர். அவருடைய நல்வாழ்வில் அக்கறை கொண்டவர், அக்கறை காட்டியவர். தன்னுடைய பேச்சிலும் தன்னுடைய செயல்பாடுகளிலும் முழுமூச்சாக பாடுபட்டவர் நம்முடைய திருத்தந்தை அவர்கள். ஆகவே அமைதிக்கு பங்கம் வருகிற பொழுது தன்னுடைய குரலை உயர்த்தி இருக்கிறார். தீமை அநீதி தலை தூக்கி நிற்கிற பொழுது அதை அடக்க வேண்டும் என்று குரல் எழுப்பி இருக்கிறார். ஏழை எளிய மக்கள் சார்பாக பேசியிருக்கிறார், வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, எளிமையின் மறுபெயர் நம்முடைய திருத்தந்தை என்று இந்த நாட்களிலே நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்தீர்கள் என்றால் பல பேரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல, உலகத் தலைவர்கள், இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் கூட இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதரை நாங்கள் பார்த்ததில்லை, இப்படிப்பட்ட ஒரு எளிமையான தலைவரை நாங்கள் கண்டதில்லை என்று போற்றுகிறார்கள். திருத்தந்தையர்களெல்லாம் வாழ்ந்த ஆடம்பர மாளிகை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு எளிமையான இல்லத்தில், காசா சாந்தா மார்த்தா என்ற இல்லத்தில் வாழ்ந்தவர் நம்முடைய திருத்தந்தை. அவர் வாழ்ந்தபோதுதான் எளிமை என்றால் இறப்பிலே கூட அந்த எளிமை. அவருடைய சவப்பெட்டி எவ்வளவு எளிமையாக இருக்கிறது. நாம் கூட ரொம்ப அதிகமாக ஆடம்பரமாக சவப்பெட்டிகளை செய்வோம். ஆனால் திருத்தந்தையினுடைய சவப்பெட்டியை பாருங்கள், எவ்வளவு எளிமையாக. $1000 தான் என்று சொல்கிறார்கள். அதனுடைய விலையை $1000. இப்படி மிக 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 எளிமையாக, எளிமைக்கு இலக்கணமாக ஒரு திருத்தந்தை வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய கல்லறையில் எதுவுமே எழுத வேண்டாம், இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வரை திருத்தந்தையாக இருந்தார், இதையெல்லாம் எழுத வேண்டாம். ஒரே ஒரு வரி பிரான்சிஸ்குஸ், அதை மட்டும் எழுது போதும், வேறு எதுவுமே எழுத வேண்டாம் என்று சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தாத ஒரு தலைவன் இறப்பிலும் அப்படித்தான் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிறார். இறப்பதற்கு முன்பாக கூட அவர் சிறையில் இருந்த சிறைவாசிகளோடு சென்று ஆண்டுதோறும் அவருடைய பாதங்களை கழுவுவது வழக்கம். இந்த ஆண்டு அவரிடம் போய், நான் உங்களுடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்ற ஆசைதான், ஆனால் என்னால் முடியவில்லை, நான் இங்கேயே அமர்ந்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன், மற்ற அருட்தந்தையர்கள் உங்கள் பாதங்களை கழுவார்கள் என்று அவர்களோடு பேசி அந்த சிறைவாசிகளுடைய உள்ளதுங்களையெல்லாம் கொள்ளை கொண்ட ஒரு மிக பெரும் தலைவர் நம்முடைய
திருத்தந்தை அவர். அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு தலைவன் இனி நமக்கு கிடைப்பாரா? இப்படி ஒரு தலைவரை திரு அவை மீண்டும் பெற்றுக்கொள்ளுமா? ஆண்டவருடைய ஆசீர்க்காக ஜெபிப்போம். வருகின்ற தலைவர்கள் இப்படி மக்கள் மேல் அக்கறை கொள்ளுகிற தலைவர்களாக, மக்களை வாழ வைக்கின்ற தலைவர்களாக, ஆண்டவர் இயேசுவைப் போலவே எப்பொழுதும் ஏழை எளிய மக்கள் மீது கரிசனை கொள்ளுகிற ஒரு தலைவராக, ஒரு தந்தையாக, ஒரு நல்ல ஆயராக புதிய திருத்தந்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். நம்மை விட்டு பிரிந்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய திருத்தந்தை ஆண்டவரோடு அமர்ந்திருக்கிறார் என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. ஆகவே அவரிடம் ஜெபிப்போம், அவருக்காகவும் நாம் மன்றாடுவோம். அவருக்காக மன்றாடி ஆண்டவர் இந்த உலகத்திலே தனக்கு மிக உன்னதமான சாட்சியாக வாழ்ந்த இந்த ஊழியனை அவர் உயர்த்திட வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். அதே வேளையில் நாம் அவரைப் போலவே ஆண்டவருக்கு உண்மையான சாட்சிகளாய், நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகருகிற கிறிஸ்தவர்களாக, துறவிகளாக, குருக்களாக, ஆயர்களாக நாம் வாழ்வோம். அதற்கான ஆற்றலை எங்களுக்கு கொடும், எங்களுக்கு ஆண்டவரிடம் பெற்றுத்தாரும் என்று நம்முடைய திருத்தந்தையிடமும் மன்றாடுவோம். நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எழுப்புவோம். நம் திரு அவையின் ஆயராகிய இறைவா, இந்த மண்ணுலகிலிருந்து விண்ணுலகிற்கு நீர் அழைத்து கொண்ட எமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காக உம்மை மன்றாடுகிறோம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை உயர்த்தி பல நலன்களால் இவ்வுலக வாழ்வில் நிரப்பிய நீர் அவருக்கு திருமுக ஒளியை காட்டி உமது வான் வீட்டில் அவரை சேர்த்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அளிக்கும் இறைவா, ஆயினை இழந்து தவிக்கும் மாடுகளாய் எமது திருத்தந்தை அவர்களை இழந்து வாடும் எமது தலத்திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். எங்களை உம்முடைய சிறகுகளின் நிழலில் அரவணைத்து உமது பாத சுவடுகளில் நல்ல முறையில் பயணம் செய்திடவும், உமது கரம் பற்றி நாங்கள் வழி நடத்திடவும் அருள் புரிந்து எங்களை ஆறுதலையும் தேறுதலையும் தந்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்தோரிடமிருந்து உம் திருமகனை உயிர்த்தெழ செய்த இறைவா, உமது திருமகனின் உயிர்ப்பை கொண்டாடி மகிழ்ந்த நாங்கள் உம்மை தயவோடு மன்றாடுகிறோம். உமது திருமகன் வாக்களித்த அமைதியை எம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மாவிற்கு அளித்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எம் மறைமாவட்ட ஆயருக்காகவும் குருக்கள், துறவரத்தார் மற்றும் இறைமக்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். நாங்கள் அனைவரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களைப் போல உமக்கு எம்மையே அர்ப்பணித்து உமது சீடராக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, நீர் எங்களுக்கு வழங்கிய நல்ல ஆயர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உடைய வலப்பக்கத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு புனிதர்களின் கூட்டத்தில் அவரை சேர்த்தருளுமாறு உடைய திருமகன் இயேசுவோடு அவரும் மாட்சி பெற நீர் அருள் தர வேண்டுமென எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நண்பர்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக நாம் ஒப்பு கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிந்து மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். உமடியாராகிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை உமது மந்தைக்கு தலைமை குருவாக ஏற்படுத்தினீரே. இவ்வாறு இப்பலியின் ஆற்றலினால் நீர் தேர்ந்து கொண்ட அருள் பணியாளர்களின் கூட்டத்தில் அவரையும் சேர்த்துக் கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் படைத்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒரு திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிகு கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றவருக்கு தகுதியாவுமாக. இவரின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் மது உதவி பெறும் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புருவாக்கும் இவளை உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் முது திரு அவை சிறப்பாக எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமண் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருடும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும்.
தந்தையே, நேரி உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்து அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் திருவிருந்தை அருந்திய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலகில் உம் மறைபொருளை தவறாது வழங்கி வந்த உம் அடியாராகிய திருத்தந்தை பிரான்சிஸ் புனிதர்களின் மாட்சியில் உமது இரக்கத்தை முடிவின்றி புகழ்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மாந்தவர்களே, நம்முடைய திருத்தந்தை அவர்களுடைய அடக்க திருப்பலி ரோமை நேரப்படி காலை 10 மணிக்கு நடைபெறும். ஆகவே நம்முடைய நேரப்படி பிற்பகல் 1:30 மணிக்கு அங்கே அடக்க திருப்பலி நடைபெறும். ஆகவே தொலைக்காட்சியிலே நேரலையில் பார்க்க விரும்புகிறவர்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறது. ஆகவே சற்று நேரம் நம்முடைய திருத்தந்தை அவர்களுக்காக ஜெபித்து அவரிடம் ஜெபித்து மலரஞ்சலி ஜப அஞ்சலி செலுத்தி நீங்கள் வீடு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி